எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தம்ப்நெயில் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. இது கவுண்டம்பாளையம் ரோஸ்ட் தான். இந்த படத்தை பத்தி ஆன்லைன்ல பல ட்ரால்ஸ் மீம்ஸ் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டைல்ல இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்ததால இதோ உங்களுக்காக இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற ரஞ்சித் அண்ணன் எப்படி ஒரு மட்டமான வேலையை பார்த்துட்டு உள்ள போயிருக்காருன்னு இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல பாத்திரலாம். என்ன பாளையம்? கவுண்டம்பாளையம். அண்ணா நான் இருக்கிறேன்னா எடுத்த உடனே கவுண்டம்பாளையம்னு டைட்டில் கார்டு போடும் போதே சிங்கத்தை காட்டுறாங்க. கவுண்டம்பாளையத்துக்கும் சிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தான் தெரியல. நாங்களும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். கவுண்டம்பாளையத்துல நாயை தவிர வேற எதுவுமே இல்லையேடா. உனக்கு இந்த வேலை சும்மா நீ பாக்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம்? டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே ஒரு பொட்டல் கார்டை காட்டிட்டு ஒரு மயில் கத்துற சவுண்ட் வரும். அந்த சவுண்டையும் இவனுங்களே மிமிக்ரிங்கிற பேர்ல டப்பிங் பண்ணி மயிலையே டென்ஷன் பண்ணி விட்டுருக்கானுங்க. அப்படியா? மயில முடிச்சு விட்ட மாதிரியே ஒரு தாத்தாவை பாட விட்டு அவருக்கு ஒரு பாட்டி வாய்ஸ போட்டு அவரையும் முடிச்சு விட்டாங்க. ஐயா அது ஏதோ ஒரு லேடியை பாட வச்சிருக்கலாங்க. எதுக்கு தாத்தாவை போட்டீங்க? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கோமாளித்தனம் பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கும் போது அந்த டைமிங்ல வருது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரஞ்சித்னு. சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவைதானா? என்கிட்ட செய்யறதுக்கு சீப்பே இல்லைங்கண்ணா, ஜிபே எப்படின்னா இருக்கு. ஏண்டா ஆறுங்கடா சின்ன இருக்குங்க, ஓடி பிடிச்சி விளையாடுங்க, உனக்கு என்னடா கேடு எருமை. இப்போ ஹீரோ ரஞ்சித்துக்கான இன்ட்ரோவை டைரக்டர் ரஞ்சித் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். இமான நாச்சியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு காலேஜோட மிஸ் கான்ட்ராக்ட் கிடைக்குது. வாழ்த்துக்கள் அண்ணாச்சி. இன்னையிலிருந்து ஒட்டுமொத்த காலேஜுக்கும் உங்க சமையல் தான். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா? அப்போ ஒரு சேலஞ்ச் வருது. இப்போ 1 ஹவருக்குள்ள 1000 பேருக்கு சமைக்கணும். ஆனா சமையல்காரங்க யாரையும் இப்போன்னு பார்த்து திடீர்னு ஆளுக்கானோம். 2 மணிக்குள்ள 1000 பேருக்கு சோறு உங்களா எனக்கு 7 ஸ்டார்ட் ஆயிருடா. அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ சமைக்கலனா கான்ட்ராக்ட் வேற கையை விட்டு போயிடுன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், சர்ப்ரைஸ் என்ட்ரியாமா. எப்படி சமாளிக்க போறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? அண்ணா நான் இருக்கிறேன்னா முருகா சமைக்க போறாரா? என்னமான என்ட்ரி. எங்கேயோ தெருவுல சுத்திட்டு இருந்தவரு எப்படி காலேஜ்குள்ள விட்டாங்கன்னு தான் தெரியல. ஆனா வந்த உடனே அண்ணாச்சி கிட்ட சமையல்காரனா சார்ஜ் எடுத்துக்கிறாரு ஹீரோ. வந்தவர் பேசாம சமையல் வேலையை பார்க்காம தலைகீழா தான் குதிப்பேன்னு கவுண்டமணி அண்ணா சொன்ன மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு தான் சமைப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. உனக்கு சமையல் வேலை தெரியுமா? தெரியும் மாவா காண்டா கட்டி சமைப்பங்கண்ணா. புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. எப்படி கந்தரகோலமா சமைக்கிறாருன்னு பாருங்க. காமெடிக்கா இந்த ஆண்குட்டியை ஒட்டச்சு போடுறேன். One hour later. சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சுண்ணா. அந்த சோர்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அப்புறம் கேமரா அப்படியே ஒரு பெரிய வீட்டுக்கு டிராவல் ஆகி போக ஃபர்ஸ்ட் வில்லனோட மாமாவை காட்டுறாங்க. வணக்கம் வணக்கம். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ஐயாக்கு ஒரு செலவைக்கெல்லாம் செருப்பு பிஞ்சு போகும். ஐயா ஊர்லயே நல்லவன்னு ஒருத்தனை காட்டணும்னா எப்படி வேணும்னாலும் சீன் வைக்கலாம். அதுக்குன்னு எடுத்த உடனே இவர் என்ன கிழிச்சிட்டாருன்னு கிராம மக்கள் இவருக்கு செலவைக்க போறாங்க. அதான் சீனு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நெக்ஸ்ட் கிரிஞ்சு தாத்தாவோட மச்சான் வில்லனோட இன்ட்ரோ. பழைய பேய் படத்துல நைட் ஓனாய் கத்துற சவுண்ட் வரும்ல, அதுதான் வில்லனோட தீம் மியூசிக். அப்படியா? ஆமாப்பா. இவர் 2 ஜாதியில இருந்து ஒன்னா கல்யாணம் பண்றது பிடிக்காத கேரக்டரமா. அதனால ஒரு நாட்டுக்கோழி மற்றும் ஒரு பிராய்லர் கோழியை வச்சு அதை ஒரே டைலாக்ல அதை காமெடி பண்ற மாதிரி எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி செஞ்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது?
பெரிய மேதாவி மாதிரி பேசுறது முட்டமா இருப்பாங்க. அந்த கோழியை கொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் பயந்து நடுங்குறாங்களாமா. அதாவது நீங்க கோழிலாம் சாப்பிட்டு அறுத்து பார்த்து அவர் வீட்டுல கோழி குழம்பா இருக்கும், அதான் வெட்டிட்டாரு. எல்லாம் ரொம்ப வாங்குறாங்க. ஆளை கொண்டா கூட பயப்படலாங்க. கோழி கொண்டதுக்கே ஓடுறாங்க. இதெல்லாம் நம்ம ரஞ்சித் எழுதின சீன்ஸ்னு நம்ம மறக்கவே கூடாது. அதை மனசுல வச்சுக்கிட்டே பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட குபீர்னு சிரிப்பு வர்ற மாதிரி இன்னொரு கேரக்டர் செட் பண்ணியிருப்பாரு பாருங்க. வணக்கண்ணே, என்ற பேர் மயில்சாமி, எங்க ஊர் குப்பி வேலையா. நம்ம எல்லாம் செருப்பு கடையில செருப்பு வாங்க போனா சைஸ் சொல்லி அதுல செருப்பு காட்டுங்கன்னு சொல்லுவோம். இவரு வேற ரகம், வேற மாதிரி செருப்பு கேட்பாரு. அம்மணி என்ற மாவ எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல முத மார்க் எங்க அம்மனியா. அதுக்கு செருப்பு கடையில மேல்படி படிக்க பட்டம் போகுது. நாங்க என்ன பண்ணணும், அதான் என்ன பண்ணணும். அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். அது ஃபர்ஸ்டே சொல்லுங்க. கடைசியில செருப்புக்கு இவர்கிட்ட இருக்கிற காசே பத்தாதுன்னு அந்த கடைக்கார பொண்ணு அதுக்கு மேல ஒரு கிரிஞ்சு பண்ணும். சரி பிள்ளை அமிட்டாச்சு தாங்கா. 2750 ஐயா. 2750. எத்தனை சாமி சொன்னேன்? 2750. 2750. ஆமாயா, செருப்பு வச்சுக்கோங்க. நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு gift குடுக்கற மாதிரி குடுக்கறேன்ப்பா. இந்த கடையே எழுதி வச்சிருமா. ஆமாமா, அதே கடையும் கொடுத்துட்டீங்களா? சந்தோஷமா. காசு இல்லாம வீட்டுல இருந்து பிளான் பண்ணிட்டு வந்து இன்னும் காசு வந்த உடனே எடுத்துக்கிறேன். செருப்பு கேட்காம ஒரு ஸ்கிரிப்ட சொல்லிட்டு செருப்பு கேட்கற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர் கதையில எதுக்கு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த சீன்ல நம்ம ரஞ்சித் சம்பந்தமே இல்லாம டிவி செக்ஷன்ல டீ ஊத்திட்டு இருக்காரு. அடப்பாவில சுருக்கும் டீ அடிங்க. அப்ப ஹீரோயின் நீங்க தான் படிக்கிறாங்க. வந்து நின்னது குத்தமாடா. என்ன கொடுத்துருக்கு பேச்சேக்கா, நல்ல ஒரு இஞ்சி டீயை குடி. இந்தா, அப்பதான் வேலை நல்லா நடக்கும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்தப்பா காசை புடி. ஆமா, அக்காட்ட தம்பி காசு வாங்க. யாரா நீ? அப்போ ஒரு சில்லற காசு உருண்டு ஓட அதை பிடிக்க இவர் ஓட ஒரு சம்பவமே நடக்குது. அட வெயி. ஐயோ ஹீரோயின் லட்சுமி, என்ட்ரியா? அதான் நினைக்கிறேன். எத்தனை படத்துல பாத்துருக்கேன். என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அத காணோம். என்னாச்சு? கார் இடிக்க வந்து நிப்பாட்டிட்டாங்க. நான் எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. ஹீரோயின் இல்லையா? அப்புறம் பார்த்தா கார்ல வந்தது இந்த மொக்க வில்ல மறுபடியும் ஓனாய் சவுண்டோட வந்து காமெடி பண்றாரு. பயங்கரமா இருக்குமா அந்த மியூசிக்? அதுக்கு இவனே கத்தி இருக்கலாம். பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. நம்ம ரஞ்சித்தையும் காமெடி பண்ணி விட்டுறாரு. என்றா ஒரு பூசா என்ன? ஏண்டா அண்ணாடு என் கார் வரும் தெரியாது? இல்லைங்க ஊருக்கு வந்து உலகுற இல்லைங்கண்ணா, காசு கீழே வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸல்ல டீ வித்தது, காய் உருண்டது, சம்பவம் ஆனது எதுக்கு இதெல்லாம்னு இப்போதான் தெரியுது. அந்த கார்ல ஹீரோயின் இருந்தாங்களாமா. அவங்க மொத்த கண்ணை மட்டும் பார்த்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு பாருங்க. ஹீரோயினை காட்டவே மாட்டேங்க, பாதி தான் தெரியுது. கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணுங்க. என்னடா முட்டாத்தனமா கண்ணு பேசிட்டு கோயம்புத்தூர் பண்ண. ஏன்னா கோயம்புத்தூர்ல எப்போனா தேங்காய் பண்ணு ஃபேமஸா இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா பழனி வரைக்கும் ஊட்டி பூட்டு, திண்டுக்கல் பஞ்சாமிர்தம் இப்படி எல்லாம் சொல்லும் போது எவ்வளவு மட்டமா இருக்கோ அதைத்தான் இவரும் சொல்லி இருக்காரு. கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணுங்க. ரைமிங்கா இருந்துச்சு. என்ன எழவி அது? என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? இது அப்படியே போய் இமான் அண்ணாச்சி வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இவங்கதான் ஹீரோயினா? கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணு. இவங்க இல்லையா? ஏய் இவங்க அந்த அண்ணாச்சியோட வைஃப். பழைய படங்கள்ல எல்லாம் மலையாளி லேடிஸ் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க. அதெல்லாம் மாறி இப்போ மக்களும் கிரியேட்டர்ஸும் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இப்போ 2024ல எப்படி ஒரு மட்டமான சீன் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உனக்கு ஓட்ட வடை பிடிக்குமா, பருப்பு வடை பிடிக்குமா? நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. சடை ரொம்ப பிடிக்குங்க. சோத்துக்கு இருக்குதா இல்லையா? லோலா இங்க வரணும். இது உண்மையா அடிச்சுட்டாரா?
இந்த ஓட்ட விட காமெடியை விட மட்டமான சீன் இந்த படத்துல இருக்காதுன்னு நினைக்கும் போதே அதை விட மட்டமான சீன் ஒன்று வருது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை விழிப்புணர்வா? சமர்ப்பிச்சு அது உங்களுக்கு சொல்றேன். என்ன நீ கேளுங்க போல. காம பிசாசா உடஞ்சிருக்கே அது பிசாசு. காம பிசாசு சீரியல் போட்டுருக்கான். பண்ணி பண்ணலாம் என்ன இது? கதைக்கும் இந்த சீனுக்கும் சம்பந்தமே இல்ல. இப்போ கில்மாவா ஒரு சீன் வச்சா படம் நல்லா ஓடும்னு ஆடியன்ஸை துச்சமா நினைச்ச தருணம் இது. சும்மா இருங்க. நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியிற புளியில சாயமே போயிருங்க. சாயம் போயிட்டு விழிப்புணர்வு படமா? நெக்ஸ்ட் சீன் ரொம்ப கொடூரமான சீன். ஒரு காலேஜ் கேண்டீன்ல வேலை செய்யற தாத்தா கொஞ்சம் கூட வயசு வரம்பே இல்லாம அந்த காலேஜ்லயே படிக்கிற பொண்ணு சைட் அடிக்கிறதும் இல்லாம ஸ்டாக் பண்றாரு. மூஞ்ச காட்டுங்கப்பா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மூஞ்ச காட்டுங்களா? அன்னைக்கு ஹீரோயினும் முழுசா பார்க்க முடியலையாமா. இப்போ பார்த்தே ஆகணும்னு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இதுவே பயங்கரம்னா அதுக்கு மேல இவர் சைட் அடிக்கும் போது மஞ்சுநாதன் வாய்ஸ்ல இங்க கண்கொள்ளா காட்சிக்கு ஒரு பிஜிஎம் வேற வருது. செவியில் குருதியா? செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன். ஆனா காதுல இருந்து ரத்த வடித கவிதை இன்னைக்கு ஐயா கேட்கேன். ஒரு முழு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ண கையில வச்சு தின்னுட்டே ஸ்டாக்கிங் பண்றாரு. அந்த பொண்ணும் ஒரு பெரியவர் நம்மளை இப்படி பாத்துக்கிட்டே இருக்காருன்னு நினைக்காம என்ன காரியம் பண்ணுதுன்னு பாருங்க. உண்மையா இதெல்லாம் நடக்காது தானே? நெக்ஸ்ட் சீன் வில்லன் வீட்ல ஹீரோயினோட அப்ப முழு சொத்தையும் அந்த பொண்ணு பேர்ல எழுதிட்டு ஒரு காரணத்தை சொல்லுவான் பாருங்க. பிறந்த நாள் அதுமா பூரா சொத்தும் பொண்ணு பேருக்கு எழுதி வைக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு மிச்ச மீதி எதுவும். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப என் புள்ளதையா எனக்கு சொத்து. எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் கழிச்சு உள்ளது. கல்யாணமே 30 வயசுலதான் ஆகும். அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா உனக்கு 60 வயசு ஆயிடுமே ராஜா. ஏன் திமுகளா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். பொண்ணுக்கு 20 வயசுன்னு கணக்கு பண்ணாலும் எப்படியும் இப்போ 80 வயசு இருக்கணுமே. இந்த இடத்துலதான் ரஞ்சித்தோட ரைட்டிங் ஸ்கில்ல நீங்க வியக்கணும். ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு. என் அம்மா சாமியானதுக்கு அப்புறம் எனக்கு அம்மாவே என் மாமன் தான். அம்மாவே என் மாமன் தான். போட்டியா? கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா இமான் அண்ணாச்சி வைஃபுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட். அப்படியே ரஞ்சித்தை தனியா கூட்டிட்டு போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மீன் சாப்பிட சொல்லி தர்றாங்க. நீ ஒருத்தன் தான் நல்லா வேலை செய்யுது. அப்படிங்களா? வேஸ்ட். ஐயோ வேலை செஞ்சு கையெல்லாம் நோக்க கையெல்லாம் ரேக தேஞ்சு போச்சா? என்னங்க இது? மீன் பார்த்ததே இல்ல. முள்ள விடுங்க. கடைசியில 2 பேரும் அவங்கவுங்க பேரை சொல்லிக்கிறது தான் உங்களுக்கு விருந்தா இருக்க போகுது. இந்த பேருந்தா குழந்தைங்க மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சு. இந்த பேரு குஞ்சாக்கும். இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு கூட்டாய் போடு. இவட 2 குஞ்சு தல்ல. இவட 2 குஞ்சு இருக்குடா. ஐயோ தெய்வமே. விழிப்புணர்வு படமா?
ஜிபி இது முத்து எங்க டெம்ப்ளேட் இருக்கு ஒன்று இருக்கும்ல, விழிப்புணர்வு? ஏன்னா நீ ஒரு வந்துச்சு. ஆர்டிஸ்ட்னு உணர்வு தான் நிரூபிச்சிட்டேன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சீனை ட்ரை பண்ணி அதுல ஒரு கிரிஞ்ச போட்டு முடிப்பாரு நம்ம ரஞ்சித் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வெள்ளட்டையை வச்சு வேடி காட்டிட்டு இருக்கீங்க. எப்படி வரையும் நான் காட்டுறேன் கொடுங்க. வாங்கி பாருங்க நல்லா. நேடா பண்ணுவ நேராவே கேக்குறேன் ஆட்டிவியா எப்படி எப்படி ஊத்துறாரு? இந்த மாதிரியா தாயோ ஏனுங்க? பல்பானண்டா அங்க பாரியா. ஐயோ நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். என் ஐடியாவை பாருங்க. பாருங்க கைய வச்சு கர கர கரன்னு அடிச்சா எல்லாம் சரியா போயிருங்க. என்னடா நடக்குது? ஏதோ ஓவியமா. யாரும் பாத்திர கூடாதுன்னு நல்லா வரைஞ்ச போட்டோவை திருப்பி வச்சிருக்குதுங்க. அம்மனி போட்டோவை திருப்பி காட்டு. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஓ மை காட். what a creation மா. என்னடா சொல்ற? ம். என்னால நம்ப முடியலையே. எக்ஸலென்ட் மாங்கனி. எல்லாரும் மாங்கனி கை தட்டிடலாம். என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கும் புரியல. ஆளே கிடைக்கலையா? புறம்போக்கு பண்ணாரு நாயே. நெக்ஸ்ட் சீன்ல இமான் அண்ணாச்சி வைஃப் நடுராத்திரியில ரஞ்சித்தை எழுப்பி எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. எங்கீங்க? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? சும்மா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் அமுக்கு அமுக்குன்ட்டு டெய்லி அமுக்கி அமுக்கி என் 2 கை வலிக்குதுங்க. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? மீண்டும் ஒரு பழைய காலத்து டபுள் மீனிங் காமெடி. நீ நல்லா அமுக்குப்பா. நம்ம பிணையிலாங்களா? எண்ணெயை ஊத்தி பண்ண. கதவு சாத்திருங்கண்ணா. சேஃப்டி முக்கியம்ல. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற. நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் நம்ம பெருசு ரஞ்சித் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. சீன் நல்லா இல்லையா? இல்லடா சீன் நல்லா இருக்குது பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. ஏதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா. அந்த கடவுளே குழந்தை ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கிறாருடி. இந்த காலேஜ் பொண்ணுக்கும் கேண்டீன் தாத்தா மேல லவ் வருது. இந்த சீன்ல நம்ம பிஜிஎம் எதுவும் மாத்தி போடல, அதுவே செமையா ஃபன்னா இருக்கு. அந்த ரேக் பக்கத்துல வச்சிருந்தங்க. வந்துட்டா லவ். காப்பாத்தின பெரியவருக்கு இந்த பொண்ணு காட்டுற நன்றி கடனை நீங்க பாக்கணுமே. பெரியவரே ஆடி போயிருவார் போலயே. திருவார்த்தையால இந்த நன்றி தேங்க்ஸ் இதுல சொல்ல அப்ப பிடிக்கல. சோறு போடுங்க. ஏன் மோதிரம் தானே கட்டி கொடுக்க போறாங்க? பாரு பாரு. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. இதுக்குன்னே எல்லாரும் மோதிரம் காப்பாத்துவாங்க. தான் கட்டி கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். என்ன நடக்குறீங்க? டைரக்டர் அவருப்பா, அவர் சொல்ற கிஃப்ட் தான் யூஸ் கொடுக்கணும். பண்ணிக்கிறாருப்பா. இந்த பெரியவரு இதெல்லாம் தப்புமான்னு போய் ஒழுங்கா படிச்சு லைஃப பாருமான்னு சொல்லாம ஒரு காதல் களியாட்டமே ஆடுறாரு. அதை நம்பாத இமான் அண்ணாச்சியை கூட்டிட்டு போய் அடுத்த நாள் அவர் முன்னாடியே கிஸ் வாங்கி காட்டுறேன்னு அங்க போய் ஒரு குட்டி மொக்க கதை சொல்லி கிஸ் வாங்குறாரு. என்னடா மறுபடியும் அதே நினைக்கிறான்? இந்த பக்கம் ஒண்ணு கொடுத்தீங்களே. ஓஹோ, அந்த பக்கமா? அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. அவன் இந்த பக்கம் இருக்கிறவன அடி பின்னி எடுத்துட்டானுங்க. இவனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு வாங்கி கொடுக்கலன்ட்டுங்க. அந்த பக்கம் ஒரு பழுப்புன்னு ஒரு அடியோ. அவன் ஒரு காம பிசாசு. அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். இவர் இருக்க வெறிய பார்த்தா வட சென்னை மாதிரி வடகோவைன்னு ஒரு படமே எடுத்துருவாரு போலயே. ஏனு உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஏன் புள்ள இருந்து ஏன் உருவுறீங்க? உங்க மம்மி திருடக்கூடாதுலாம் சொல்லிங்களா? ஆஹா, அம்மனியா? அம்மனி ஏனுங்க லேடிஸுங்களா நீங்க? என் கண்ணு பாவாடெல்லாம் பார்த்தா தெரியலீங்களா? பாவாடைங்களா? கேவலம் திருப்பூர்லிங்க நினைச்சேன். நீ செஞ்சாலும் செய்வே. ரைட், இந்த லவ் சாங் முடியறதுக்குள்ள லவ் முத்தி போகுது. சாதா கிசு லிப் லாக் வரைக்கும் போயிருச்சு. ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது? என்னடா சொல்றீங்க? ஐயோ ஆமா.
நல்ல வேலை அடுத்து இந்த பெரிய மனுஷன் ரஞ்சித் ஐயா செவரேறி குதிச்சு அந்த வீட்டுக்கு பொண்ணு வந்துட்டாரு. வீட்டுக்கே போறாரு. அப்போ அந்த பொண்ணு அவரை வர்ணிக்கும் பாருங்களேன், அட்டகாசமா இருக்கும். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைலான ஹேர் ஸ்டைல். ஆமா ஆமா பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. மேக்னெட்டிக் ஐஸ். பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு. ஆரஞ்சு பழம் மாதிரி உன்னோட லிப்ஸ். ஆ, அதுக்கும் கீழே கீழிங் கீழே உன்னோட அந்த ஆ. ப்ராட் செஸ்ட். குச்சமே இல்ல. கடைசியில நமக்கே பொறையேற மாதிரி குபீர்னு ஒரு மேட்டர் கேட்டுரும் அந்த பொண்ணு. எனக்கு ஒரு தோணுது, பேசாம நம்ம பேசாமீங்க கிளம்பி ஓடி போலாம். போலாமா? ஓஹோ, ஓடி போறீங்களா? கேட்ட உடனே அடுத்த கட்டிலேயே ஊரை விட்டே கிளம்பிடுவாங்க. வேற ஊருக்கு போன உடனே அடுத்து என்ன வேலை? சொல்லுமா, எனி ஹெல்ப்? எனி ஹெல்ப்? ரூம் வேணுங்க சார். ரூம் போட்ட ஆர்வத்துல இவர் புது புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து அசத்தி ஃபுல் ஆர்வத்துல இருக்கும்போது அப்போ அந்த புள்ள ஒரு ட்விஸ்ட வைக்குது. எனக்கு தெரியும் நீங்க வெக்கப்படுவீங்க. எனக்கு அப்படித்தான் பாருங்க, வெக்க ஏன் வெக்க ஒரு மாதிரி இருக்கு? அப்படி ஒரு வியாதி புடவை வாங்கிட்டு வந்துடுங்க. நல்லா இருக்குதுங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்காமறா பைத்தியக்காரப்ப. உன் மனசு ரொம்ப பெருசு குழந்தை. சரி, ஐம் சாரிடா, என் நான் உன்னை லவ் பண்ணல. ஏன் இப்பதானே? வேற ஒருத்தர் விரும்புறேன். ஏய், என்னடா கதை இது? அது ஃப்ரீ. அப்பதான் அவங்க கூட்டு வர ரஞ்சித்து சும்மா அப்படியே நம்புவாரு. ஹீரோ கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை யூஸ் கொன்றுவாங்க. பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஐயோ, ஐயோ. உன் கூட ஓடி போறதா எங்க வீட்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புலல் எழுப்பி நல்லா கிழக்க. வயசான ஆள ஒரு சின்ன பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லும் போதே நம்ம ஐயா உஷாரா இருக்கணும். இப்படி பேகுத்தனமா வந்து மாட்டிக்கிட்டாரு. நம்ம உள்ள எழுதி போன தலைய போச்சு, நம்ம வீட்டு வாசல்ல பேப்பமாமா. இது சத்தியமாமா. செத்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா கோபி? அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ற பையனை கூட்டிட்டு வர்றாரு நம்ம குழந்தை. நான் சொன்னேன்ல, இதுதான் குழந்தை. எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. யாரு இந்த பையன்? காட்டுவாங்க. இவனுங்க பார்த்தா பொண்ணுங்களை லவ் பண்ணி அவங்க வீட்ல இருந்து பணம் புடுங்குற குரூப். என்ன 2 கோடி? சூப்பர். 2 வருஷமா லவ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு நிறுத்தி இருக்கேன். 2 கோடி கேக்குற? 5 கோடி கேளு. சபாஸ் சபாஸ். லாஸ்டா அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போவாங்க. அப்ப பொண்ணு வீட்ல இருந்து அவங்க மாமா இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாரு. அப்போ ஒரு ட்விஸ்ட். கொப்ப கல்யாணம் சம்பவிச்சிட்டா. உனக்கும் குழந்தை கல்யாணம் சொல்லி கொப்ப எனக்கு உத்தரவே ஓட்டாச்சு. 35,000 ஓமா வச்சுட்டியாடா ஒரு செகண்ட்ல ஓத்தா புண்டா. அப்புறம் இந்த ரவுடி குரூப் ஒரு சின்ன கேப்ல இந்த பொண்ணை கடத்திட்டு போய் தாலி கட்ட பாப்பாங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம பெரியவர் வந்து ஃபைட் பண்ணி காப்பாத்துவாருப்பா. எல்லாரையும் அடிச்சு துவைச்சிட்டு லாஸ்ட்ல 2 மொக்க பஞ்ச போட்டு படத்தை முடிக்கிறாரு நம்ம பெருசு. சிவடிச்சா உருக்க, இந்த சிங்கி அடிச்சா பொடிக்கணும். சரி, அப்புறம் எதுக்கு அந்த வில்லன் அப்புறம் காட்டினாங்க? ஏய், அப்புறம் எதுக்குடா வில்லன் அவரு? எதாசியமா பேச தெரிஞ்சிருவாரு. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இதான் கிளைமேக்ஸ். ஏமாண்டா, அவ்வளவுதான். எங்களுக்கும் தான். இவ்வளவுதான் படமேவா? அதான் சொல்றேன், அது என்னாச்சுன்னே காட்டாம. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நிஜமாவா? மக்களுக்கு செய்யற நன்மை. இதான் படமா? எனக்கு பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. வில்லன் ஒண்ணுமே பண்ணல, எதுக்கு அவருக்கு வில்லன் பட்டம்? ஆனா நான் இந்த இது ட்ரோல் வீடியோ வந்து ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன். எருமுக நான் மட்டும் ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு மட்டும் அந்த 1-2 சீன்லாம் அவர் அந்த எருமுக சேனல்ல பார்த்தா ஞாபகம் இருக்கு. அந்த மயில் கத்துனது, அப்புறம் அந்த தாத்தா பாடினதுக்கு பாட்டி பாட வச்சது,
இந்த மாதிரி நிறைய விஷயம் அதுல வரவே இல்லை எனக்கு. நான் இது சொல்லும்போது கேன்டீன்ல ஒரு தாத்தாவே இந்த பொண்ணு லவ் இந்த பொண்ணு பாக்கணும்னே ஏதோ தாத்தாவை காட்ட போறாங்க போல இருக்குன்னு அவருக்கு வயசாயிருச்சு. ஆனா ஏதோ சொல்றல, படம் எடுக்கிறது அவர் தப்பு கிடையாது. அது அதாவது இது முதல்ல ஏன் இப்படி ஒரு படம் எடுத்தாங்க, இதுல என்ன சொல்ல வராங்க என்ன எனக்கு மெசேஜ்னே அதுதான் தெரியல. புரியலையே. அதாவது இப்படி ஒருத்தரை லவ் பண்ணுது அந்த பொண்ணு, அப்போ அந்த பொண்ணு மேல தப்பே கிடையாதா? அதாவது இவரை யூஸ் பண்ணி இன்னொருத்தன் கூட இது பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. அதாவது பொண்ணை அசிங்கமா காட்டுற மாதிரிதான் இருக்கு. ஆமா பொண்ணை வந்து பெருமைப்படுத்துற மாதிரியோ எதுவுமே இல்லை. இது என்ன அந்த பொண்ணு இவருக்கு வந்து அம்மா கொடுக்குமா, நாமளும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு அதுதான் இருக்கோம். கேக்குறேன். அதாவது ஹெல்ப்னா அது ஃபர்ஸ்டே கேட்டு இது பண்ணா சரிங்களா? லவ் பண்ணுவாங்களா, அவங்க ரூமுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வரைக்கும் அதெல்லாம் பேசிப்பாங்களா? இது எனக்கு புரியவே இல்லை. அதெல்லாம் இந்த பக்கம் தாத்தாவை லவ் பண்ணுது, அந்த பக்கம் ஏதோ ரவுடிய லவ் பண்ணுது. அதான் அந்த பொண்ணு பாத்துக்கோங்க எவ்வளவு மக்கா இருக்கு. ஒண்ணு பக்கம் தாத்தா, இன்னொரு பக்கம் ரவுடி. அவங்க நல்லவனே லவ் பண்ண இதுல மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பார்த்தோன்னா அந்த ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தார்ல, அப்படி ஒரு அந்த அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க எதுக்கு அந்த சீனை வச்சா? எங்க அப்பா இல்ல, ஐயோ நம்மள அழ வைக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு செருப்பு கடையில போய் நான் வந்து 10th அவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு செருப்பு கொடுன்னா கேட்போங்க. அப்படி தந்துருவாங்க தூக்கி. ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மி ஒரு பண்ணிடுவாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் என்ன ஒரு 50 ரூபா கம்மி பண்ணோம்னா சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரீயா வச்சுக்கோங்க. எனக்கு அப்பா இல்ல அப்படின்னு இந்த சீனெல்லாம் யாரு கேட்டா நம்புவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்